ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெள்ளிக்கிழமைக்கு வெளியில் பூவை மாற்றி வச்சுட்டு ஒரு சின்ன கோலத்தை போட்டுட்டு டிஃபன் இன்றைக்கி இது தான் செஞ்சுருக்கேன். மதியம் லஞ்சுக்கு அரிசி பருப்பு சாதமும் புடலங்காய் பொரியலும், அதுக்கு சீரகம் மிளகு பூண்டெல்லாம் தட்டி வச்சதை ஒரு குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாயும் போட்டு மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டு 3 தக்காளி அடித்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டு வதக்கிடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி தேவையான உப்பு போட்டுட்டு கொதித்த உடனே அரிசியும் பருப்பும் கலந்து வச்சுருக்கேன். அதையும் குக்கர்லேயே போட்டு மூடி வச்சிடலாம். இன்னொரு பாத்திரம் வச்சு கடுகு கருவேப்பிலையெல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு புடலங்காயை நல்லா வதக்கிடலாம். புடலங்காய் உப்பு போட்டு பிசிறி ஆஃப் குக் வேக வச்சு வச்சுருந்தேன். அது நல்லா வதங்கின உடனே கொஞ்சம் கொத்தமல்லி தூளும் தேங்காயும் போட்டு இறக்கி வச்சிடலாம். இன்னொரு பாத்திரம் வச்சு கேரட் துருவி வச்சுருக்கேன். வெங்காயம், கேரட்டு, கருவேப்பிலை தழை, கொத்தமல்லி தழை, உப்பு தேவையான அளவுக்கு கொஞ்சம் பெப்பர் போட்டு நல்லா கலந்து வதக்கி வச்சுட்டேன். இந்த பக்கம் ஒரு முட்டையும் கொஞ்சம் பஜ்ஜி மிக்ஸ் 1 ஸ்பூனும் போட்டு கலந்து வச்சுருக்கேன். ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த கலந்து வச்ச பஜ்ஜி மிக்ஸ் எக்கில் போட்டு தோசைக்கல்லில் போட்டு 2 தடவை திருப்பி போட்டோம்னா வெந்துடும். மேலே ஒரு சீஸு ஒன்று வச்சு அதுக்கு மேலே வதக்கி வச்ச கேரட் துருவலையும் வச்சு ஸ்டப் பண்ணி கட் பண்ணி வச்சிடலாம். ஒரு தட்டில் பொரியல் வச்சுட்டு இதையும் வச்சு கட் பண்ணி வச்சிடலாம். இன்னும் 2 ப்ரெட் வச்சு அதுக்கு பீனட் பட்டரு, டேட் சிரப்பு, ஃப்ரெஷ் க்ரீமு எல்லாத்தையும் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மூடி அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இன்றைக்கி காலையில் ஜூஸுக்கு கொஞ்சம் திராட்சை, கொஞ்சம் புதினா இலை, 2 பெரிய நெல்லிக்காய், கொஞ்சம் லெமன் பிழிஞ்சிடலாம். அரைச்சி வடிகட்டி எடுத்துட்டு கொஞ்சம் இனிப்புக்கு தேன் கலந்து சர்வ் பண்ணிடலாம். நாமளும் ஒரு கிளாஸ் குடித்து காலையிலேயே தேர்த்திக்கிட்டோம்னு தான் மறுபடியும் வேலை செய்கிறதுக்கு. மதியம் லஞ்சுக்கு குக்கர் விசில் இறக்கியாச்சு. சாதம் நல்லா வந்திருக்கு. அதையும் எடுத்து லஞ்ச் பாக்ஸில் போட்டு புடலங்காய் பொரியலையும் வச்சு பேக் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இன்றைக்கி டிஃபனுக்கு ஜூஸும் இதையும் கொடுத்துட்டேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்